கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? Anyways, it was wonderful again. I'm looking forward to work with Mahesh sir again. Hopefully, Sigrama we'll work together. Thank you. அனைவருக்கும் வணக்கம். 13 வருஷங்கள் உருண்டோடின மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தடையிறதாகவே நான் இப்போ தான் மறுபடியும் பார்க்குறேன். அது ஓடிடிலையோ டிவிலையோ நான் பார்த்தது இல்லை. மறக்க முடியாத ஒரு அனுபவம். மறுவெளியீடு சென்ற நிறுவனத்தாருக்கும் கமலா தியேட்டர்ஸ் உரிமையாளர்கள் ஏனைய திரையரங்கு விநியோகித்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆன 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம். ஒரு பெரிய விளம்பர வெளிச்சம் இல்லை, பெரிய பப்ளிசிட்டி கேம்பெயின் இல்லை, ஒரு இக்கட்டான ரிலீஸ் டேட் தான். இருந்தாலும் மீடியாவுடைய சப்போர்ட்டின் காரணமாகவும் மக்களுடைய ஆதரவின் காரணமாகவும் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. நாட் ஓன்லி இன் தியேட்டர்ஸ் பட் ஆல்சோ சோஷியல் மீடியா. ஒரு நல்ல படம் அதுக்கான இடத்தை தேடிக்கொள்ளும் அப்படின்னு நான் திடமா நம்புறேன். 13 வருஷங்களுக்கு அப்புறமும் தடையிறதாங்க அது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட பணியாற்றின அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய உதவியாளர்கள், ஊடகத்தார், தமிழக மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். என்னம்மா க்ளோஸாக நிற்கணுமா சார்? ஹாய் சார். ஏன் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி தடையறத்தாக்க தியேட்டரில் பார்க்குறது பெரிய நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் படம் முடிச்சுட்டு நாங்கள் தேட்டராக போய் விசிட் பண்ணி ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு போனோம். அந்த ஞாபகம்லாம் வந்தது. அப்புறம் ஷூட்டிங் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பண்ண காட்சிகளை எப்படி எடுத்தோம் நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசணும். அண்ட் ஆடியன்ஸோட உட்காந்து திருப்பி இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் Kamala Cinemas for actually showcasing it again. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ஆட்களுக்கு திருப்பி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தடையறத்தாக்க தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. அதான் எப்போதுமே ஒரு நல்ல படைப்பு காலங்காலமாக கழித்தாலும் அது பேசப்படும் அப்படின்றது ஐ எம் ரியலி ஹாப்பி தட் தடையறத்தாக்க இஸ் ஒன் ஆஃப் சச் ஃபிலிம்ஸ். அண்ட் மகேஷ் சார், நான் சொன்ன மாதிரி மகேஷ் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங். அண்ட் அதில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே இப்போ என்ன இருந்தாலும் இருக்கட்டும், விக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒரு படி மேலே அமைஞ்சது. ஸோ அதை அமைத்து கொடுத்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் டு see the audience reaction and thanks to everyone. இந்த நேரத்தில் என்னோட தயாரிப்பாளர் டாக்டர் NS மோகன், என்னோட மாமனார், இப்போ அவர் இல்லை. ஸோ ஐ திங்க் யூ வில் பி ரியலி ஹாப்பி. இந்த ஒரு நிகழ்வு நடந்தது, அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் நவ். அண்ட் திருப்பி திரையரங்குகளுக்கு